சாய் சிவரூபாய நமோ நமக. தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைய ராசி பலன் 17/2/2024 ஆண்டு மாசி மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை. நட்சத்திரம் கார்த்திகை காலை 8:46 வரை, பிறகு ரோகிணி. திதி வளர்பிறை அஷ்டமி காலை 8:16 வரை, பிறகு நவமி. மேசராசி அன்பர்களுக்கு ராசியில் குரு இருப்பதால் உங்கள் உற்சாகம், உடல்நிலை எல்லாம் சீராக இருக்கும். 2ஆம் இடத்திலே சந்திரன், வருமானத்தை நோக்கி உங்களுடைய எண்ணங்கள் இருக்கும். வீடு, வாகனம், தாயார் எண்ணங்கள், தன் சுகத்தில் கவனம் செலுத்துவீர்கள். என்று கூட்டு தொழிலில் உள்ளவர்கள் அனுசரித்து உங்களுக்கு உதவிகரமாக கண்டிப்பாக இருப்பார்கள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ வீரபத்திரர். ரிஷப ராசி நேயர்கள், ராசியில் சந்திரன், சுகானுபவங்களை பெறுவீர்கள். தன் முயற்சி செய்வீர்கள். முயற்சியின் மூலம் தொடர்புள்ள நபர்களால் உங்களுக்கு லாபங்கள், அதாவது கூட்டு தொழில், வியாபாரம், தொடர்புள்ள நபர்களால் லாபங்கள், பாக்கியங்கள் நல்ல அமைப்பாக என்று கிடைக்கும். வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. மிதுனராசி நேயர்கள், வருமானமும் அதற்கான செலவு அமைப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். வேலை அமைப்பும், வெளியூர் சிறு பயணங்கள் செய்து அவசியமும் ஏற்படும். சிறு பயணங்களால் லாபம், அதனால் செலவுகளை செய்யக்கூடிய நிம்மதியான நாள்களாக இருக்கும். வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ஆண்டாள். கடகராசி நேயர்கள், அஷ்டம சனி இருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அஷ்டம சனியுடன் சூரியனும் அங்கே சனியுடன் இணைந்ததால் அஷ்டம சனி ஒரு மாதத்திற்கு மிக கடுமையாக இருக்கும். முயற்சி, உடல்நிலை அனைத்திலுமே, பேச்சு அனைத்திலுமே சற்று கவனமாக இருக்கும் பொழுது இடர்கள் நம்மை தாக்காத அளவிற்கு நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும். லாபத்தை நோக்கி சிந்தனைகள், முயற்சியுடன் லாபம் சிந்தனைகள், தொழில், கூட்டு தொழில் அமைப்பிலே நண்பர்களுடன் உறவுகள் சீராக இருப்பதாலே யாரிடம் வார்த்தைகளில் கவனமாக நீங்கள் கண்டிப்பான அந்த சூரியன் சனி இணைவு 2ஆம் இடத்தை பார்ப்பதாலே வார்த்தையில் கவனம். வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ காலபைரவர். சிம்ம ராசி, கண்டகச்சனி என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். தொழிலமைப்பு சீராக இருக்கிறது. வேலையும் கூட்டு தொழிலும் தாயார் தந்தையார் மூலம் அல்லது தாய் வழி சொத்துக்கள், தந்தை வழி சொத்துக்கள் மூலம் நல்ல செய்திகள் இன்று வந்து சேரும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ நரசிம்மர். கன்னிராசி நேயர்களே, இன்று வருமான சிந்தனையும் பிள்ளைகள் லாபமும் பூர்வ புண்ணியத்திலிருந்து நீங்கள் பிறந்த இடத்திலிருந்து நல்ல செய்தியும் சிறு தூர பயணமும் பாக்கியங்கள் குடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இது இருக்கப் போகிறது. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ தன்வந்திரி. துலாம் ராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம், வளர்பிறை சந்திராஷ்டமம், தேய்பிறை சந்திராஷ்டமம் அல்ல. மனங்கள் இடரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். தன் சுகத்தில் கவனம் செலுத்த வேண்டும். வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது. நண்பர்களிடமும் பார்த்து பேச வேண்டும். பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய நாள். சந்திராஷ்டமத்தை கடப்பதற்கு சந்திர பகவானுக்கு என்று பால் வைத்து இரவு நேரம் வழிபடலாம். இது ஒரு சிறப்பான பரிகாரமாகும். அடுத்து விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். முயற்சியில் அதிக முயற்சி தேவைப்படும். வேலை அமைப்பிலும் ஒரு நல்ல அக்கறையாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். வருமான ஸ்தானமும் சிறு தூர பயணங்களும் திடீர் அதிர்ஷ்டங்களும் வரக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆனால் அர்த்தாஷ்டம சனி சூரியனோடு சேர்வதாலே தொழில் முறையில் கண்டிப்பான தொழில் முறையாலே நீங்கள் செல்லும் பொழுது சற்று உடல் சோர்வடையக்கூடியதாக இருக்கும். சமாளித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிரித்திங்கரா தேவி. தனுசு ராசி நேயர்கள், 6ஆம் இடத்திலே வேலை ஸ்தானத்திலே சந்திரனும் இருப்பதாலே வேலைதான் இன்று உங்களோடது முழு எண்ணங்களாக இருக்கும். அதனால் வருமானம் கண்டிப்பாக வரக்கூடிய அமைப்பு. பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல அனுகூலமான பேச்சுக்கள். அடுத்து கூட்டு தொழிலில் நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். வேலையாட்கள் 7ஆம் இடம், அவர்கள் உங்களிடம் அனுசரித்து செல்லக்கூடிய அமைப்பாக கண்டிப்பாக இருக்கும். மகர ராசி, ஜென்மச்சனி கடந்து விட்டீர்கள். பாதசனி தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாதச்சனியாக இருந்தாலுமே சூரியன் இணைவது சனியோடு சற்று சிரமமான சூழ்நிலை. வாக்குகள் கவனம், சொல்வது சரியாக இருக்கும். அந்த கிரக வெளிச்சங்கள் ஈற்றுகளை தான் சொல்லி வருகிறேன் ராசிகளுக்கு. மகரத்துக்கு
சுய சிந்தனைகள் சற்று தடுமாறும். ஆனாலும் புத்தியை பயன்படுத்தி பிழைப்பவர்கள், வீடு வாசல் வாகனம் ரியல் எஸ்டேட் பண்ணுபவர்கள், தந்தையார் வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பில் லாபங்கள், தந்தையார் அலுவலகமும் லாபமும் தொழிலில் லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். கும்பராசி ஜென்மத்திலே சூரியனும் சனியும் எரிச்சலான அமைப்புகள் தான் இருக்கும். இருந்தாலும் முயற்சி செய்யும் பொழுது கடின முயற்சி மேற்கொள்ள வேண்டும். அந்த 4ஆம் இடத்திற்கு 9ஆம் இடத்து அதிபதி அந்த குரு பகவானை பார்ப்பதாலே ஒரு வருமானம் லாபம் பெறுவதற்கு சற்று பிரயத்தனப்பட வேண்டிய வரும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ஆஞ்சநேயர். மீனராசி இறுதியாக மீனராசி முயற்சிகள் பலிதமாகும், வருமானம் வரும், பாக்கிகள் வசூலாகும், சிறுதூர பயணங்களின் மூலம் நீங்கள் பாக்கியத்தை அடையப் பெறுவீர்கள். வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சீரடி சாய்பாபா. அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய மனம் கழிந்த வாழ்த்துக்கள். ஜோதிட சிறு செய்தி: மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாது என்பது மிகவும் தவறான விஷயம். மூல நட்சத்திர பெண் வரும்பொழுது மாமனார் தவறுவதாக இருந்தால் அந்த பெண்ணுடைய கணவனது ஜாதகத்திலே 9ஆம் இடமும் தந்தையார் ஸ்தானமும் சூரியனும் பழுதுபட்டிருப்பார்கள். அப்பொழுதுதான் அந்த துர்சம்பவம் நடைபெறும் ஒழிய மூல நட்சத்திர பெண் வந்தாலே மாமனாருக்கு ஆகாது என்பது ஜோதிடத்தை புரட்டி போடும் செய்தி. நாளை சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.